பாரதிய சாஸ்திர சாகரம் என்கிற 4 நாட்கள் கருத்தரங்கில் 6வது சத்திரமாக இன்றைய தினத்தில் 2வது அமர்வாக நடைபெறக்கூடிய பாரதிய சாஸ்திரத்தின் ஒரு அங்க விஷயமாக இருக்கக்கூடிய ஆகமத்தில் சைவாகமம் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகமத்திலே வைஷ்ணவ ஆகமமான வைகானசம் பாஞ்சராத்திரம் என்கிற 2 ஆகமங்களின் விஷயங்களை கடந்த அமர்வுகளில் நாம் அறிந்து அனுபவித்தோம். இந்த அமர்வில் பரமசிவனை பூஜிக்கத்தக்க வல்லதாக இருக்கக்கூடிய ஆகமமான சைவாகமத்தை பற்றி நமக்காக அனுகிரகிக்க உள்ளார். அந்த சைவாகமத்தினுடைய பரம்பராகதராக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் பிரம்மஸ்ரீ அருணசுந்தரம் சிவாச்சாரிய சுவாமி நமக்காக வந்திருக்கிறார். இந்த சுவாமியினுடைய மகத்துவத்தை நாம் பார்த்தோமானால் சென்னையில் இவரை அறியாத நபர்களே கிடையாது. சென்னையிலே மயிலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரியிலே இந்த சுவாமியினுடைய பங்களிப்பு மிகுந்த மேன்மைத்தன்மையை நமக்கு பறைசாற்றுகின்றது. இவருடைய சைவாகம கைங்கரியங்களும் பல க்ஷேத்திரங்களிலே பல சிஷ்யர்களுக்கும் இவர் நமக்கு உபதேசித்து பல சிஷ்யர்களை உருவாக்கி சைவாகமத்தை அனைவரும் அறிந்து பரமசிவனுடைய ஆலயங்களிலே பூஜை செய்யும் விதானங்களையும் கற்றுக் கொடுத்து பல சிஷ்யர்களை உருவாக்கி அவர்களை பூஜை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நம்முடைய காஞ்சிபுரத்திலே பங்காரமன் தோட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே திரிவேணி காமகோட்டி திரிவேணி சம்ஸ்கிருத சாஸ்திர சம்யுக்த கேந்திரம் என்கிற ஒரு புதிய கல்லூரியிலே தற்பொழுது ப்ரொஃபஸராக அலங்கரித்து பிரின்சிபாலாகவும் அலங்கரித்து நமக்காக சைவாகம விஷயங்களை நமக்கு அனுகிரகிக்க சித்தமாக உள்ளார். அவருக்கு ஸ்வாகத்தம் என்று ஸ்வாகத பாஷணம் கூறி அவருக்கு கிருதஜ்ஞதா பூர்வகமான பிரணாமங்களை சமர்ப்பித்து சைவாகம விஷயங்களை அனுகிரகிக்கும்படி பிரார்த்திக்கிறோம். இந்த அமர்வில் சைவாகமம் தொடர்பான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ற இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபால் ஆகிய அனைவருக்கும் மற்றும் இதை ஒருங்கிணைத்து இதை நடத்தி கொண்டு வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகளாக திகழ்ந்த பூஜ்ய ஸ்ரீ ஜெகேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய நினைவாக இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது. ஒரு மகான்களை எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது சாதாரணமாக அவர்களை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அளவில் அமைய வேண்டும் என்பதற்காக தற்போதைய பீட்டாதிபதிகளாக திகழக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய ஆணையின்படி ஆக்ஞையின்படி இந்த நிகழ்வானது ஒரு 4 நாள் கருத்தரங்கமாக
பாரதிய சாஸ்திர சாகரம் என்ற பெயரில் பாரத தேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரமானது ஒரு சாகரம் போன்று, ஒரு கடல் போன்று ஆழ்ந்தும் அகன்றும் இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, அசை போடுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் தேவையான ஒரு கருத்தரங்கம். அதோடு கூட இது போன்ற கலைக்கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படை விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்பதை மனதில் கொண்டு மிகவும் தேவையாக இந்த பாரதிய சாஸ்திர சாகரம் என்ற பெயரில் இந்த செமினாரானது, இந்த கருத்தரங்கானது அமைக்கப்பட்டு நடந்து வருகிறது. இன்றைய தினம் 3வது நாள். இன்றைய தினம் இதில் மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த படிப்பானது, கல்வியானது நம் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கற்றுத்தரக்கூடிய கல்வியாக இருக்கிறது, கற்று கொள்ளக்கூடிய கல்வியாக இருக்கிறது. நாம் படிக்கக்கூடிய விஷயத்தை படித்தால் அடுத்து நமக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், பிறகு சம்பாத்தியம், பிறகு குடும்பத்தை நடத்துவது. இந்த அளவில்தான் நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியானது அமைக்கப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. ஆனால் இது போதுமா என்று கேட்டால் இது போதாது. நமது வரலாறை நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் வரலாறு தெரியாத நம்மை எந்த விதத்தில் அழிக்கலாம் என்று நிச்சயமாக திட்டம் போட்டு நம்மை அழித்து விடுவார்கள். எனவே நமது வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும், நமது சமயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு சமயத்தை, ஏதோ ஒரு ரிலீஜியன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயத்தை, ஒரு மதத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார்கள். எந்த மதத்தையும் நாம் சாராதவன் என்று வீம்புக்காக ஒரு சிலர் தற்பொழுது இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முன்னோர்களை பார்த்தால் அவர்களும் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு கூட ஒரு சமயம் உண்டு. பின்தங்கிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கும் ஒரு சமுதாயம் உண்டு, ஒரு மரபு உண்டு. எனவே நாம் அனைவரும், வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அவரவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ, எந்த சமயத்தை சார்ந்தவர்களோ, அந்த சமயம் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பிறர் நம்மை தாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு என்ன தேவை என்றால், சமயத்தை பற்றிய, மதத்தை பற்றிய புரிதல் தேவை. அந்த புரிதல் இல்லை என்றால் எவர் வேண்டுமானாலும் உங்களை எல்லாம், உங்கள் வாழ்வாதாரத்தை அழித்து விடுவார்கள். எனவே பாதுகாப்பிற்காக, உங்களது பாதுகாப்பிற்காக, உங்களது வாழ்க்கைக்காக, நமது வாழ்க்கை பாதுகாப்பிற்காக சமயம் பற்றிய புரிதலானது தேவை. அதற்காகத்தான் பெரியவர் பாரதிய சாஸ்திர சாகரம், சாஸ்திரம் என்ற வார்த்தையை கேட்டாலேயே இது ஏதோ இந்த விஞ்ஞான யுகத்திற்கு தேவையற்ற ஒன்று என்ற ஒரு மனப்பாங்கானது, பாவனையானது அனைவருக்கும் இருக்கிறது. அவ்வாறு கிடையாது, அது தவறு. சாஸ்திரம் என்பது கடைக்கோடி மக்கள் வரை அனைவரும் வாழ்வதற்கான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் ஒரு சில பகுதிகள் அனைவரின் வாழ்க்கைக்கும் தேவையற்றதாக இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் அனைவருக்கும் பாதுகாப்பதுதான் இந்த சாஸ்திரங்களின் ஒரு நோக்கம். தற்போது நாம் பார்த்தால் ஹிந்து மதம் என்று சொல்லக்கூடிய நமது மதம், சனாதன தர்மம் என்று சொல்கிறோம். இது, இந்த சனாதன தர்மம், மதம் என்பது நாம் வாழக்கூடிய ஒரு விதம். இந்துக்கள் என்று சொன்னால் எவ்வாறு வாழ வேண்டும், பிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும்,
எது போன்று அவர்கள் உடைகளை எல்லாம் உடுத்த வேண்டும், எது போன்று அவர்களை தனது அணிகலன் போன்றவற்றை எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மரபெல்லாம் தானாக தோன்றிய ஒன்று அல்ல. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல யுகங்களாக நமது முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய ஒன்று. நமது முன்னோர்கள் பின்பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? வாய்க்கு வந்தபடி யாரோ ஏதோ சொல்றது அப்படின்றது கிடையாது. அப்ப இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு தான் பெரியவர் இப்படி ஒரு அமைப்பை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் 4 நாட்கள் நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அதுவே நமது இந்து மதத்திற்கான விஷயங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நீங்க பார்க்கும் பொழுது முதல் நாள் வேதங்களை பத்தி பாத்தீங்க. வேதங்கள் அப்படின்றது இந்து மதத்தினுடைய, சனாதன மதத்தினுடைய ஆதாரமானது. வேதங்கள் எப்ப உண்டாயிற்று அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, உலகத்திலேயே உண்டான முதல் இலக்கியம் வேதங்கள் தான், ரிக்வேதம் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம பெருமைப்படணும். உலகத்திலேயே முதல்ல இலக்கியம் எழுதப்பட்டதுன்னு வச்சுன்னு நாம பார்த்தோம்னா ரிக்வேதம் தான் முதல் தோன்றிய இலக்கியம்னு சொல்றாருன்னா, அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும் பாருங்க. ஒரு பாஷையை கத்துக்கொண்டு அந்த பாஷையில் அழகாக எழுத கத்துக்கொண்டு கவிதை போன்ற ரீதியில் அதை எழுத வேண்டும் என்றால் அப்பது எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறி இருப்பார்கள். அவரது அறிவுத்திறனானது, நமது முன்னோர்களது அறிவுத்திறனானது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு பெருமைப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மதத்தை பத்தியான விஷயமே தெரியாம எல்லாரும் பலர் இதை இகழக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த மனசுல ஒரு நல்ல தெளிவுத்தன்மை இல்லாமல் ஒரு குறுகிய மனப்பான்மை நமக்கே விடுகிறது. அதெல்லாம் போகணும்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி நமது மதத்திற்கு மூல நூலாக, உலகத்திலேயே முதலில் தோன்றிய முதல் நூலாக திகழக்கூடிய வேதங்கள், அதுதான் நமது மதத்தினுடைய சம்பிரதாயத்தினுடைய ஆதாரம். 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்து வேதாங்கங்கள் என்று கேட்டீர்கள். 6 வேதாங்கங்கள் என்று அந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களுக்கும் அங்கமாக, அங்கம் என்றால் அங்கம் போன்று, அங்கம்னா உறுப்பு. ஒரு மனிதனுக்கு உறுப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல் வேதங்களுக்கு உறுப்பாக, உறுப்பு என்றால் உறுப்பு போன்று திகழக்கூடியவை 6 சாஸ்திரங்கள். அது ஷடங்கங்கள் என்று பார்த்தோம். அடுத்து உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள் வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவை. அது 10 உபனிஷத்துக்கள் தசோபனிஷதா என்று முக்கியமானவை. அதை தவிர்த்து 108 உபனிஷத்துக்கள் என்று அவற்றையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடுத்து இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம் என்று அதை பார்த்திருப்பீர்கள். தரிசனம் என்று சொல்வார்கள். தத்துவத்துறைகளை பற்றியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடுத்து ஸ்ரீ வைகானச ஆகமத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள். அடுத்து பாஞ்சராத்திர ஆகமம், தற்பொழுது சைவாகமம், அதுபோல் இதிகாச புராணங்கள். இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லா கல்வித்துறையும் வந்துருது. இதெல்லாம் கல்வித்துறைன்னு பேரு. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய கல்வித்துறை வேற மாதிரி இருக்கு. இந்த கல்வித்துறையை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய கல்வித்துறை பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான விஷயங்கள் தான் கல்வித்துறையாக அமைந்திருக்கிறது. எல்லாமே அது கலைக்கல்லூரியாக இருக்கலாம், அறிவியல் கல்லூரியாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், சட்டக்கல்லூரியாக இருக்கலாம். எந்த கல்லூரியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம எப்படி வாழணும்,
வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்னென்ன, அந்த பொருளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருள்களை வந்து எப்படி உற்பத்தி பண்றது, இது எப்படி வியாபாரம் பண்றது, இதுதான் நம்முடைய கல்வித்துறைகள். ஆனால் அந்த காலத்து கல்வித்துறை இருக்கு இல்லையா, இந்த நீங்க பார்த்திருக்கக்கூடிய அத்தனையும் அந்த காலத்து கல்வித்துறைகள். இந்த கல்வித்துறைகள்லாம் எதை பத்தி பேசுறது அப்படின்னா, நமது பெரியவர்கள் வாழ்க்கைய வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த உலகத்துல வாழவே போறதில்ல, ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. நமது இந்து மதமானது இந்த உலகத்தில் நீ எவ்வாறு வாழ வேண்டும், உனக்கு இந்த உலகத்தில் தேவையான எல்லா பொருட்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் நமது மதமானது சமயமானது சொல்லி தருகிறது. அதுல மதம்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மதம் அப்படின்னா திமிர், மதம் அப்படின்னா கொள்கை. நமது முன்னோர்கள்லாம் நீ இப்படிதான்ப்பா வாழணும், நீ இப்படி வாழறதான் வந்து எங்களது கருத்து, எங்களது கொள்கை அப்படின்னு அவர்கள் வந்து தனது இளைய தலைமுறைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கைக்கு மதம்னு பேர். நாம அனைவரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவரவர்களுக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் வேற வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது, சைவர்கள்னு பாக்குறீங்க, சைவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. வைஷ்ணவர்கள்னு பாக்குறோம், வைஷ்ணவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. சாக்தர்கள்னு பாக்குறோம், அவர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. பௌத்தர்கள் பார்க்கிறோம், அவர்களது பழக்க வழக்கம் வேறு மாறி. சமணர்கள் அவர்களது பழக்க வழக்கம் வேறு மாறி. இப்படி பார்க்கும் பொழுது அனைவரும் அவரவர்களது மூதாதையர்கள் கொள்கை என்னவோ அந்த கொள்கையை ஒட்டி வாழ்வதனால் அவர்களுக்கு சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு மதம் என்று பெயர். அந்த மதம் இருக்கு இல்லையா, கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கையை அடி ஒற்றி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இது முதல் ஸ்டெப் என்னன்னா கொள்கைன்றது. அடுத்த நிலையில என்ன பண்ணுவான்னா, இத நீ பண்ணியே தீரணும்டா, என்னுடைய கொள்கைக்கு உட்பட்டவனாக இருந்தால் இதையெல்லாம் செய்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சமயகான்னு பேர். சமயம்ன்ற வார்த்தைக்கு கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒரு விதிமுறைகள், இந்த விதிமுறைகளை நீ மீறக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சமயகான்ற ஒரு பெயரானது பொருந்துகிறது. அப்ப முதல்ல மதம், அதுக்கு அடுத்தது சமயகா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பலர் பலவிதமான ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட புரிந்து கொள்வதற்கு இந்த வகை சரியாக இருக்கு. அப்படின்னா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த வேதங்கள், வேதாங்கங்கள், உபனிஷத்து இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஒரு மதம் ஒரு சமயம்னு சொல்லும் பொழுது அந்த மதத்திற்கான ஒரு நூல் தேவைப்படுறது, ஒரு புஸ்தகம், அந்த சமயத்திற்கான ஒரு புஸ்தகம். இந்த சமயத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லக்கூடிய விரிக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சமய நூல், மத நூல்னு பேர். அதை நாம கல்வித்துறைகள், வித்யாஸ்தானங்கள்னு குறிப்பிடுவோம். வித்யாஸ்தானங்கள்னு, இந்த வித்யாஸ்தானங்கள்னு சொல்லும் பொழுது எத்தனை வித்யைகள், வித்யைனா கல்வின்னு மனசுல வாங்கிக்கணும், கல்வித்துறை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமது மரபு முதல்ல 4 கல்வித்துறை அப்படின்னு ஆரம்பிச்சான். இந்த 4 கல்வித்துறை என்னும் பொழுது 4 வேதங்கள் தான் கல்வித்துறை. கல்வித்துறைனா எப்படி நீங்க ஒரு டிகிரி படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதுல உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ, அதன் படி நடந்து வாழ்க்கையை நடத்துவதற்கான வருமானத்தை எவ்வாறு நீங்கள் ஈட்டுகிறீர்களோ, இதே போல் இந்த 4 வேதங்கள்னா அந்த வேதங்கள் சொல்லிய முறைப்படி வாழுதல். ஒரு கல்வியை படிச்சுட்டு இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்ல, அது என்ன சொல்லியிருக்கோ அந்த பிரகாரம் நடந்து இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா வருமானத்தை ஈட்டுறோம், அதுக்கு மட்டும்தான் படிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லாம இந்த 4 வேதங்கள் சொல்லிய வழியில் நடந்து வாழ்க்கையை நடத்துவது. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
இரண்டு விஷயங்களை முன்னோர்கள் பார்க்கறாங்க. ஒண்ணு, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு அதை ஒரு பிரிவா பிரிச்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த உலகம் தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்தை நல்ல முறையில் நாம் அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு ரெண்டு விஷயங்களை பெரியவர்கள்லாம் பார்த்திருக்காங்க. நீங்க நினைப்பது போல நமது சம்பிரதாயமானது, மதமானது ஏதோ இந்த உலகம் தொடர்பே இல்லாத வேற்று கிரகவாசிகள் இவங்க அப்படின்னு அப்படி தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அது தவறு. இந்த அத்தனை புஸ்தகங்கள்லேயும் நீ இந்த உலகத்தில் எவ்வாறு சந்தோஷமாக வாழலாம், வாழ வேண்டும், வாழ முடியும், இந்த விஷயங்கள்லாம் இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த உலகம் நீங்க படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னா இந்த உலகம் சார்ந்தது மட்டும்தான். ஆனா இந்த கல்வித்துறைகள் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தையும் சொல்கிறது, வேற்று உலகம் சார்ந்த விஷயத்தையும் சொல்கிறது. இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ஐஹிகம்னு சொல்லுவா, வேறு உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆமுஷ்மிகம்னு குறிப்பிடுவா. இது ஏன் இப்படி ரெண்டு ஒத்துக்கணுமா அப்படின்னும் பொழுது அதை நமது முன்னோர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றான். இந்த உலகம் வாழ்க்கை எல்லோரும் ஒன்னாதான் பிறக்கிறா. ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கிறது. ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப நன்னா இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப சுமாரா இருக்கு. ஏன், என்ன காரணம்? ஒரே இனத்துல பிறக்கிறா, ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருக்கார், அவரோட கூட பிறந்தவர் ரொம்ப ஏழையா இருக்கார். ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சுமாரா இருக்கார். ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கார், ரொம்ப அசிங்கமா இருக்கார். ஒருத்தருக்கு உடம்புல வியாதியே இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு முழுக்க வியாதி. எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி நம்ம சாஸ்திரம்னு இத்தனை சாஸ்திரம் பார்த்தீங்களா, இவ ஆலோசனை பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிக்கிறான். காரணம் என்னன்னு யோசிக்க யோசிக்க நான் சொல்ற மாதிரி சாதாரணமா நடக்கல. அது ஒரு 1,00,000 பக்கங்கள் புஸ்தகங்கள் எழுதி 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 யோசிச்சு யோசிச்சு கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வரா. இது மாதிரி நம்ம வாழ்க்கைகள்ல வித்தியாசங்கள்லாம் வர்றதுக்கு வேற ஒரு பிறவி காரணமாக இருக்கணும். வேற புறவியில பண்ணிருக்கக்கூடிய நமது கர்மா வினைகள், நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் அதுதான் காரணமாக இருக்கணும். அப்ப வேறு வினைன்னு வரும்பொழுது அந்த வினையிலேருந்து புண்ணியங்கள் பாபங்கள்னு இருக்குன்னு ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வர்றது. புண்ணிய பாபங்கள்னு வரும்போது இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு உலகம் ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கணும். ஏதோ வேற்று உலகம் இருக்கு, இறைவன் இருக்கார், வினை இருக்கு, வினை பயன் இருக்குன்றதெல்லாம் சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் சொல்லலாவா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய கேள்வி கேட்டு வேற வழியே இல்லப்பா, வேற பிறவி இருக்கு, கர்மாக்கள்லாம் வினைகள்லாம் இருக்கு, அதை ஒத்துக்கணும், இறைவன் இருக்கான்னு ஒத்துக்கணும்னு அதை தீர்மானம் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதை உங்களுக்கு நூல்களாக கொடுக்குறா. இப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலகம் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருக்கக்கூடிய அத்தனை கல்வித்துறையிலையும் படர்ந்து இருக்கு. வேதங்கள்ல 4 வேதங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணா அதுலயும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. வேதாங்கங்கள்னு சொல்லக்கூடிய ஷடங்கங்களையும் அந்த விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. உபனிஷத்து அதுலயும் அடங்கியிருக்கு. அது மாதிரி தரிசனங்கள் அதுலயும் அடங்கியிருக்கு. இப்படி பார்த்து அப்ப வேறு உலகங்கள்லாம் இருக்கு, கடவுள் இருக்கான்னு உடனேவே அப்ப நாம இந்த வாழ்க்கைய வாழக்கூடிய லௌகிக வாழ்க்கைய நல்ல முறையில் நாம வாழணும். தொழில் என்ன வேணா பண்ணு, நீ என்ன தொழில் வேணா பண்ணு. இதே மாதிரி வைதிக முறைதான் உன்னுடைய தொழிலா இருந்துட்டு போட்டோம். ராஜ்ய பரிபாலனம் பண்றது உன்னுடைய தொழிலா இருந்துட்டு போட்டோம். அதே போல உழவு பண்றது உன் தொழிலா இருந்துட்டு போட்டோம். சம்பாதிக்கிறது வியாபாரம் பண்றது உன் தொழிலா என்னவனா இருக்கலாம். ஆனா அந்த தொழில்ல உன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை இப்படிலாம் நீ அமைச்சுண்டன்னா அப்போ உனக்கு உன்னுடைய கர்மா, உன்னுடைய வினையானது நல்ல வினையாக அமையும். அதன் மூலமாக புண்ணியம் ஈட்டலாம். அதன் மூலமாக ஒருவேளை உனக்கு வேறு ஒரு பிறவி இருந்தால் அந்த பிறவி நல்ல விதத்தில் அமையும். அதை தவிர இந்த பிறவியும் நல்ல விதத்தில் அமையும். இதே போல் இறைவனை சென்று அடையலாம். இப்படின்னு இவாலாம் யோசிக்கிறான். இப்படி யோசிக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குதான் தர்சனம்னு பேரு. தர்சனங்கள்னு நீங்க இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம்ஸ்னு பார்த்திருப்பீங்க. அதுல முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழணும், எப்படி வாழணும் அப்படின்னும் பொழுது இந்த வேதம் சொல்லிருக்கக்கூடிய 4 வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கங்கள் எந்த விதத்துல வேணா வாழலாம். வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய விதம் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லை, உபனிஷத்துக்கள் சொல்லிருக்கக்கூடிய முறைப்படி நான் வாழ்வேன்னா அதுவும் வாழலாம், தப்பு ஒண்ணு இல்லை. இதை தவிர இந்த வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கம்ன்றது ஒண்ணு, அதை நான் விட்டுடுறேன். உபனிஷத்துக்கள் சொல்லிருக்கக்கூடிய மார்க்கங்கள் ஒண்ணு. சுருக்கமா சொல்லணும்னா வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய முறையில என்னென்னலாம் அடங்கியிருக்கு அப்படின்னா, நீ யாகங்கள் பண்ணணும், ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணி சொர்க்கலோகம்னு ஒரு லோகத்துக்கு போகலாம். இந்த உலகத்தை காட்டிலும் சொர்க்கலோகம்ன்றது கொஞ்சம் சுகம் வருமே தவிர துக்கம் இருக்காது. இந்த உலகத்துல உனக்கு ஒரு சுகம் வந்தா உடனே அதை ஒட்டி துக்கமும் வந்துடும். ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது சுவையா இருக்குன்னா சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு அளவு மீறும் போது வயிற்று வலி வந்துடுது. அப்போ ஒரு சுகம், சுகத்தோட சேர்ந்து துக்கம் ரெண்டும் கலந்திருக்கு இந்த உலகத்துல. அந்த சொர்க்கம்னு சொல்லக்கூடிய உலகத்துல சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கம் இருக்காது. அப்ப அதற்கான காரியங்கள்லாம் செய்வது, யாகங்கள் செய்வது என்ற அது ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் செய்யும் கருமமே தெய்வம் அப்படின்னு அந்த யாகம் தான் பிரதானமே தவிர அதை தவிர தெய்வம்னு அப்படின்றதுக்கு பிராதானியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கம். அப்படிப்பட்ட அதை சொல்லக்கூடிய வேதங்கள், அந்த வேதத்தை பாதுகாப்பதற்காக வந்திருந்த அந்த வேதாங்கங்கள். அடுத்து உபனிஷத்துன்னு வரும் பொழுது அந்த உபனிஷத்துக்கள்ல இந்த யாகங்கள்லாம் பண்ணியே தீரணும், சொர்க்கத்துக்கு போயே தீரணும்ன்றது பெரிய கட்டாயம் ஒண்ணு இல்லப்பா. நீ உலகத்தை பற்றிய ஒரு அறிவு வந்தாலே, ஞானம் வந்தாலே போதும். இது போன்ற விஷயங்களை, இதுதான் இல்லை, இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்தை விசாரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம். இதுக்கு அடுத்து ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கம் தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த 3 மார்க்கங்கள். இப்படி வேதங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கு இல்லையா, அவைகளுக்கெல்லாம் உருவம் உண்டுன்னு சொல்லி, அவைகள்லாம் வெறும் உருவமற்ற தெய்வங்கள் இல்லப்பா, அவைகளுக்கெல்லாம் உருவம் உண்டு, அதெல்லாம் பெயர்கள் உண்டு, அவர்களுக்கு என்று தனியாக உலகம் உண்டு. கணபதி என்ற நாள் கணபதிக்கு ஒரு உருவம் உண்டு, உருவத்தோட கூடிய அவர் வசிக்கக்கூடிய ஒரு உலகம் உண்டு. பரமேஸ்வரன் சிவபெருமான் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உருவம் உண்டு, அவர் இருக்கக்கூடிய ஒரு உலகம் உண்டு. சக்தி என்று சொன்னால் அம்பாளுக்கு ஒரு உருவம் உண்டு, வசிக்கக்கூடிய இடம் உண்டு என்று தெய்வத்திற்கு ஒரு உருவம் உண்டு என்றதை நிலைநாட்டி இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய நூல்களுக்கு, கல்வித்துறைக்கு, வித்யாஸ்தானத்திற்கு ஆகமங்கள் என்று பெயர். இந்த ஆகமங்களானது பலவாறாக இருக்கின்றன. அதில் இந்த வேதத்தை, இந்த ஆகமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகமம்னா இப்படி புரிஞ்சுக்கலாம், உபாசனா மார்க்கம்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஹிந்து மதத்துல பலவிதமான வழிமுறைகள், மார்க்கங்கள் இருக்கு. ஒரு வழிமுறை வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய கர்மாக்கள், யாகங்கள்லாம் பண்றதுதான் உன்னுடைய வேலை, அது கர்ம மார்க்கம்னு பேரு. அப்படி இல்லாம உபனிஷத்துக்கள் சொல்லிருக்க மாதிரி அறிவை, இந்த உலகம் தொடர்பான அறிவு, இந்த உலகம் நித்தியமானதா அனித்தியமானதா அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது உங்களுக்கு ஞான மார்க்கம். ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஆகம மார்க்கம் இருக்கு இல்லையா, அது உபாசனா மார்க்கம்னு பேர். தெய்வம் உண்டு, அதுக்கு வடிவம் உண்டு. உன்னுடைய கடமை என்ன தருமா, மனுஷனுடைய கடமை என்ன தருமா, அந்த தெய்வத்திற்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். நீ வேற ஒண்ணுமே கேட்க கூடாது. உன்னை எதுக்கு இறைவன் படைச்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு தொண்டு செய்வதுதான் உன்னுடைய கடமை. வேற ஞானம் பிரதானம், ஞானத்தினால அதெல்லாம் பேசக்கூடாது. தெய்வம் இருக்கா, கோவில்னு ஒண்ணு இருக்கா, கோவில்ல போய் பணிவிட பண்ணணும், இதுதான் உனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம், மதம் தான் ஆகம சம்பிரதாயம். அதற்கு உபாசனா மார்க்கம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உபாசனா மார்க்கம்னு சொல்லும் பொழுது நிறைய சமயங்கள், கணபதி முக்கியமாக அருசமயங்கள் என்று சொல்வார்கள். விநாயகரை பிரதானமாக வழிபடக்கூடிய காணாபத்தியம்,
அது அந்த மதம் காணாபத்திய ஆகமங்கள். அடுத்து மகாவிஷ்ணுவை பிரதானமாக சொல்லக்கூடிய வழிபடக்கூடிய பிரதான வழிமுறைகளை சொல்லக்கூடியது காணாபத்திய ஆகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள், வைஷ்ணவ சம்பிரதாயம், மதம். அதேபோல் சூரியனுக்கு சௌர ஆகமங்கள், சௌர மதம். அதேபோல் சுப்பிரமணியருக்கு கௌமார ஆகமங்கள், கௌமார மதம். அம்பாளுக்கு சாக்த ஆகமங்கள், சாக்த மதம். சைவத்திற்கு என்று வரும்பொழுது, சிவபெருமானுக்கு என்று வரும்போது சைவ ஆகமங்கள், சைவ மதம் என்று பிரிகிறது. இந்த இப்ப நாம் பார்க்க போவது சைவ ஆகமங்கள். சைவாகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, நான் சொன்னது போல சைவாகமங்கள் நூல்களை பற்றி நாம பார்க்க போறோம். அந்த நூல்களை ஒட்டி இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தையும் நேரத்திற்கு தகுந்தாற் போல் நான் சொல்கிறேன். இதுல அவரவர்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கு. இப்ப அடுத்து பிறர் என்ன சொல்வான்னா, இந்த இந்து மதம்னு சொல்லக்கூடிய இந்த மதத்துல இத்தனை பேதங்கள் இருக்கின்றன. வைதிக மார்க்கம்னு ஒண்ணு சொல்றீங்க, உபனிஷத் மார்க்கம்னு ஒண்ணு சொல்றீங்க, சைவாகமம், வைஷ்ணவாகமம், அதே மாதிரி வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், இத்திஹாசங்கள், புராணங்கள், இப்படிலாம் சொல்றீங்க. இத்தனை பேதங்கள் இருக்கும் பொழுது இது எல்லாம் சேர்த்து ஒரே மதம் தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதெல்லாம் வேற வேற மதங்கள்னு நம்ம குழப்பி விட்டு நம்மிடையே பிளவை ஏற்படுத்தி நம்மிடையே சண்டையை ஏற்படுத்துவதற்காக பலர் முயற்சி செய்து வருகிறார்கள். அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வேத மார்க்கம் என்று தனியாக இருந்தாலும் கூட வேத மார்க்கத்திலேயும் விநாயகர் உண்டு, வேத மார்க்கத்திலேயும் சிவபெருமான் உண்டு, வேத மார்க்கத்திலேயும் விஷ்ணு உண்டு, வேத மார்க்கத்திலேயும் அம்பாள் உண்டு. அடுத்து சைவாகமத்தில் சிவபெருமான் பிரதானமாக இருந்தாலும் சைவாகமத்திலேயும் விநாயகர் உண்டு, மகாவிஷ்ணு உண்டு, சக்தி உண்டு, அனைவரும் உண்டு. அதேபோல் வைஷ்ணவம் என்று எடுத்துக்கொண்டால் வைஷ்ணவத்திலேயும் சிவபெருமான் உண்டு, சக்தி உண்டு, விநாயகர் உண்டு. அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் வேறு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் வேறு. மற்றபடி இந்த எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மதங்களுக்கும் அடிப்படையில் நிறைய ஒற்றுமைகள். அந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாம் சனாதன தர்மம், சனாதன மதம், ஹிந்து மதம் அல்லது வைதிக மதம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஏன் வைதிக மதம்னு குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய எந்த ஆகமங்களோ வேதத்திற்கு விரோதமானவை கிடையாது. அது வேதாங்கங்களாக இருக்கக்கூடிய 6 அங்கங்களும் வேதத்தை விரோதமா பேசவே பேசாது. உபனிஷத்துக்கள் எதுவுமே வேதத்தை விரோதிச்சுன்னு பேசவே பேசாது. இந்த தரிசனங்கள் இருக்கு இல்லையா, இப்ப நாம பார்த்திருக்கக்கூடிய இந்த தரிசனங்கள் வேதத்தை விரோதிக்கவே விரோதிக்காது. சைவாகமங்கள், வைஷ்ணவாகமங்கள், பாஞ்சராத்திரம், இத்திஹாசங்கள், புராணங்கள் யாருமே ஒரு 90% வேதத்தை விரோதிச்சுக்கவே மாட்டான். அப்ப எல்லா சம்பிரதாயங்களிலேயும் வேதம்ன்ற ஒண்ணு ஊடுருவி இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு மதம்தான். எல்லாரும் ஒரே அம்மா அப்பா பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவர்களுக்குள்ள அவங்களுக்கு அவங்க மூளையினுடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கும். அதே போல் ஒரே ஹிந்து மதத்திற்குள் பலவிதமான சம்பிரதாயங்கள்னு அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, வேதத்தை விரோதிக்கக்கூடிய மதங்களும் இதே ஹிந்து மதத்தில் இருந்திருக்கின்றன. வேதத்தை மையமாக வச்சு வேதத்தை ஒத்துக்காத மதங்களும் இருந்திருக்கு. அப்ப மையப்பொருளாக வேதம் இருக்கு. வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம், வேதத்தை நிந்திக்கக்கூடிய சம்பிரதாயம்னு 2 இருக்கு. அந்த வேதத்தை நிந்திக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளாத சம்பிரதாயம்னு நாம பார்த்தோம்னா பௌத்த மதம், சமண மதம், இது போன்ற மதங்கள் எல்லாம் வேதத்தை ஒத்துக்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த சைவாகமம் பார்த்தோம் இல்லையா, சைவாகமம்ன்றது நூல். அதனால் ஏற்படக்கூடிய சமயத்துக்கு சைவ சம்பிரதாயம், சைவ மதம்னு பேர், சைவ சமயம்னு பேர். இந்த சைவாகமங்கள் பார்க்கும் பொழுதும் வேதத்தை ஒட்டி எழுதப்பட்டிருக்கக்கூடிய, எழுதப்பட்டிருந்ததை ஒத்துக்க மாட்டா,
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக ஆரம்பத்துல இருந்து நமது பெரியவர்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இந்த சம்பிரதாயத்துல இருக்கவங்க எல்லாம் யாரும் எழுதுனான்னே ஒத்துக்க மாட்டா. அவரவர்கள் சம்பிரதாயத்தில் அவரவர்களுடைய வணங்கக்கூடிய பெருமான் அதை உபதேசம் செய்தார்னு தான் ஒத்துப்பான். வேதங்களை நகஷ்சித் வேத கர்த்தாஸ்தி, யாருமே வேதத்தை எழுதல. வேதத்தை என்ன பண்ணா, அனாதி காலமாக வேதம் இருந்துட்டே இருக்கு. ஈஸ்வரன் கூட வேதத்தை எழுதல. இப்படி யார் சம்பிரதாயம்? வைதிக சம்பிரதாயம் எப்படிப்பட்டது? பின்னாடி வரக்கூடிய பிரம்மா போன்றவர்கள் வேதத்தை ஸ்மரித்து அடுத்த கல்பத்தில் அனைவருக்கும் உபதேசம் செய்கிறார். இதுதான் வைதிக சம்பிரதாயம். ஆனால் இந்த சைவாகமம் போன்ற ஆகம சம்பிரதாயத்தில் வரும் பொழுது வேதத்தை சிவபெருமான் உபதேசித்தார், வேதத்தை சிவபெருமான் உபதேசித்தார் என்று வரும். இந்த வித்தியாசங்கள் வருமே தவிர மற்றபடி வேதத்தை நிராகரிக்கக்கூடிய வித்தியாசம் வரவே வராது. யாருக்கு இருக்கும்னா, அவைதிகமாக வேதத்தை விரோதிக்கக்கூடிய பௌத்தர்கள், சமணர்கள் போன்றவர் சம்பிரதாயத்தில் வேதம் கிடையவே கிடையாது, பிரமாணம் கிடையாது என்று சொல்வார்கள். இப்படி நமக்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சைவம் என்று எடுத்துக்கொண்டால், சைவத்தில் சிவபெருமானை பிரதான தெய்வமாக, முழு முதற் கடவுளாக சிவபெருமானை ஒத்துக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் சைவ சம்பிரதாயம், சைவ மதம். அதை நமக்கு சொல்லக்கூடிய நூல்களுக்கு சைவ ஆகமங்கள்னு பேர். அந்த சைவாகமங்களே பலவிதம் இருக்கு. சைவ மதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைவ மதம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது சைவாகமங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் ஏன் இருக்குன்னா, இந்த காஞ்சிபுரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடிக்கு 10 அடி, ஒரு 20 அடிக்கு, ஒரு 100 அடிக்கு பார்த்தோன்னா ஒரு சிவாலயம் நிச்சயமா இருக்கு. ஒரு நூற்றுக்கணக்கான சிவ ஆலயங்கள் இருக்கின்றன. அப்ப நடைமுறையில சிவ ஆலயம் இருக்கு அப்படின்னா, அந்த சிவாலயத்துல ஒரு பூஜை நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கு ஒரு மூல நூல் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்புக்கு நாம பைலாஸ்னு சொல்லுவோம். ஒரு அமைப்பு நடந்துருன்னா அந்த அமைப்பு எப்படி நடக்கணும், அதுக்கு என்ன பேரு, அது எங்க ரெஜிஸ்டர் பண்ணார், அதுல யார் தலைவர், யாரு தொண்டர், யாரு, இதெல்லாம் நாம எழுதி ஒரு நூலாக வச்சிருப்போம் இல்லையா? ஒரு சட்டமாக, ஒரு பைலாவா வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நீங்க யோசிங்க, இத்தனை கோவில்கள் பாக்குறீங்க, இதே காஞ்சிபுரத்துல இத்தனை கோவில்கள் பாக்குறீங்கன்னா எல்லா கோவில்களும் ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கட்டப்பட்டு இருக்கின்றன. எல்லா சிவாலயங்களையும் பார்த்தா மதில் சுவர்ல வெளியில இருந்து நடந்து போகும் பொழுது எல்லா இடத்துல நந்தியை வச்சிருக்காங்க. எல்லா கோவில்கள்லயும் பார்த்தா மூலஸ்தானம்னு, மூலாலயம்னு, மூலஸ்தானம்னு, கருவறைன்னு ஒரு இடம் எல்லா கோவில்கள்லையும் இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அங்க சிவலிங்கம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அந்த சிவலிங்கம் கழக பார்த்துட்டு இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அந்த சிவலிங்கத்துக்கு வடக்கு பக்கம் ஜலம், அபிஷேக ஜலம் போகக்கூடிய இடம் இருக்கு. அப்ப நீங்க என்ன யோசிச்சிருக்கணும், எல்லாமே ஒன்னா இருக்குன்னா அப்ப இதுக்கெல்லாம் மூல பிரமாண நூல் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? யோசிச்சோமா? யோசிக்கல. நாம என்ன நினைச்சிட்டோம், ஜஸ்ட் லைக் தட் யாரோ இஷ்டப்பட்டு ஏதோ கட்டிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்படி இல்லவே இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பல கோவில்களை பாருங்க, அமைப்புகள் ஒரு 75% எல்லா கோவில்களையும் அமைப்பு ஒன்னாதான் இருக்கும். எந்த கோவிலா இருந்தாலும் அந்த நுழைவாயில்ல பெருசா ஒண்ணு கட்டியிருப்பா. அதுக்கு என்ன சார் பேருன்னு கேட்டா ராஜகோபுரம்னு சொல்லுவா. அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தா சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன சார் பேருன்னு கேட்டா முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, பிராகாரம்னு பேருன்னு சொல்லுவா. அப்ப ஒரு பிராகாரம், 2 பிராகாரம், 3 பிராகாரம், 4 பிராகாரம், 5 பிராகாரம்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பல மண்டபங்கள்லாம் இருக்கும். பிரதானமான மண்டபங்கள்ல நந்தி இருப்பார். இது என்னன்னு கேட்டா நந்தி மண்டபம் தான், எல்லா கோவிலையும் இருக்கு. இன்னொன்னு நீட்டா ஒன்னத்தை நீட்டின்னு இருக்கும், அது என்னன்னு கேட்டா துவஜஸ்தம்பம், கொடிமரம்னு சொல்லுவா. ஏன் எல்லா கோவிலும் ஒன்னா இருக்கணும்? அப்ப எல்லா கோவில்களுக்கும் ஒரே சட்ட நூல் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அந்த சட்ட நூல் தான் ஆகமங்கள். இப்ப இந்த ஆகமங்கள் யார் கொடுத்திருக்கா? நான் ஒரு ஆகமத்தை எழுதணும்னா நீங்க யாராவது ஒத்துப்பீங்களா? நீங்க ஆகமங்கள் எழுதணும்னா நான் ஒத்துப்பேனா?
சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதினாலே ஒருத்தர் எழுதுற கடிதத்தை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டார், ஒருத்தருடைய அறிக்கையை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டார். நாம பார்த்துட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள் என்ன பண்றான்னு. அப்படின்னா இப்படி சாதாரணமாக அறிக்கைகளையே ஒருத்தர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னும் பொழுது, இவ்வளவு கோவில்கள் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் ஒரே ஒரு மூல நூல் பிரமாணமாக இருந்து அதை எல்லாரும் ஒத்துண்டிருக்கா, அந்தபடி எல்லாரும் நடக்கிறா, அந்தபடிதான் அவர்கள் கோவிலை கட்டியிருக்கா, அந்தபடிதான் அவர்கள்லாம் பூஜை பண்றா அப்படின்னா, அப்ப எழுதின ஒரு நபர் நம்ம மாதிரி சாதாரணமான நபரா இருந்ததுன்னா இது நடக்குமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நடக்காது. இப்ப என்ன தெரிகிறது, இது எல்லாத்தையும் எழுதினவர் சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பு தன்மை வாய்ந்தவர் யாரு? நம்ம மாதிரி மனிதராக நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப எழுதினவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான் இந்த ஆகமங்கள்லாம் எழுதினார் அப்படின்றது சைவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சிவாலயங்களுக்கு, நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிவாலயங்களுக்கு, ஆலயங்கள்னா என்ன தெரியுமா? ஆலயங்கள் கட்டாது. இன்னைக்கு நீங்க வீடு கட்டுறீங்க, அந்த வீடு நமக்கு வீடு கட்டினாலும் அந்த வீடு எப்படி கட்டப்பட வேண்டும்ன்றது உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்த உடனே அவர் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார், கொத்தனார் சொல்லுவார், மேஸ்திரி சொல்லுவார். சரின்னு புரிஞ்சா போல நாம தலையாட்டிட்டு வீடை கட்டின்றுவோம், வில்லுக்குள்ள போயிடுவோம், அப்புறமா சிரமத்தை அனுபவிப்போம். இது நமக்கு தெரியாமலேயே கட்டுறோம். ஆனா இந்த கோவில்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னும் பொழுது இந்த கட்டுமானமும் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கோவில் பாத்தீங்கன்னா கீழே அடி தளவரிசை ஒரு மாதிரி போட்டிருப்பா, எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி போட்டிருப்பா. இந்த பேஸ்மெண்ட், அந்த கருவறை இருக்கக்கூடிய இடத்துல பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அழகா முதல்ல ஒரு பட்டையா ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பட்டை இருக்கும், அப்புறமா பார்த்தா ஒரு தாமரைப்பூ வெளியில நீட்டின்னு இருக்கா மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு பட்டை ஒன்று போட்டிருப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ டைமண்டா ஒன்று போட்டிருப்பா, அப்புறம் திருப்பி ஒரு பட்டை ஒன்று போட்டிருப்பா, அப்புறம் மேல மறுபடியும் ஒரு பெரிய பட்டை போட்டிருப்பா, அதற்கு மேல பார்த்தா நிறைய பில்லர்லாம் வந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு ஒரு சீலிங் ஒன்று போட்டிருப்பா. அந்த எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் பார்த்தா பேஸ்மெண்ட்டுடைய அலங்காரங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். அவளை கேட்டா இதுக்கு பட்டிக்கான்னு பேரு, இதுக்கு கண்டம்னு பேரு, இதுக்கு கம்பகான்னு பேரு, இதுக்கு குமுதம்னு பேரு, இது அதஃப் பத்மம் கீழ் நோக்கிய தாமரை இருக்கும், இது ஊர்துவ பத்மம் மேல் நோக்கிய தாமரை இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்தம்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க உங்க பில்லர் இருக்கும், அந்த பில்லருக்கு நிறைய வேலைப்பாடு. அப்புறம் மேல இருக்கக்கூடிய சீலிங் பார்த்தா அங்க ஒரு வேலைப்பாடு. கொடுங்கை அப்படின்னு மேல இருந்து அங்க ஜலம் வழியறதுக்கு எல்லா கோவிலையும் ஒரே மாதிரி போட்டிருப்பா. அப்புறம் கபோதங்கள் அப்படின்னு அங்கங்க போட்டிருப்பா. அப்ப என்ன தெரியுது, எல்லாம் ஆகமத்துல சொல்லியிருக்கு. இது எல்லாம் யாரோ ஒரு மேஸ்திரியோ கொத்தனாரோ இல்ல ஒரு குருக்களோ தன் இஷ்டப்படி தன் மனசுல தோணுனபடி போனது இல்ல. அப்படி தன் மனசுல தோன்றியபடி கட்டப்பட்டிருந்தால் கோவில்கள்லாம் ஒரே மாதிரியே உங்களுக்கு இருந்திருக்காதே. நான் சொல்ற மாதிரி 70-80% ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இது எல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. அதுல நீங்க இந்த நான் ஒரு சும்மா படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஆகமம், இது காமிகா ஆகமம்னு ஒரு ஆகமம். அந்த ஆகமத்துல கட்டுமானம் பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல பூ பரிகிரக, ஒரு கோவில் கட்டுவதற்கு எந்த நிலத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கக்கூடிய எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு தரிசு நிலம், அங்க போய் கோவிலை கட்டக்கூடாது. அந்த எப்படிப்பட்ட நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். பூ கர்ஷனம், அந்த தேர்வு செய்யப்பட்ட இடத்தை முதலில் உழ வேண்டும், உழுது அதன் தன்மையை ஆராய வேண்டும். சங்குஸ்தாபனம், இன்னைக்கு நாம டைரக்ஷன் திசை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த திசை கண்டுபிடிப்பதற்கு முளைக்குச்சி எல்லாம் அடிச்சு எது கரெக்டான கிழக்கு, சரியான கிழக்கு, ஒரு நாள்லேயும் கிழக்கு சூரியன் உதயமாகக்கூடிய இடம் மாறுறது இல்லையா? அப்ப கிழக்கு நிலையாவே இருக்காது, கிழக்குன்றது மாறிண்டே இருக்கும். ஆனால் நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்காக சங்குஸ்தாபனம். அடுத்து மானோபகரணம், கோவில் கட்டுவதற்குனா அதுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவை, அதற்கான உபகரணங்கள் தேவை.
அப்போ ஒரு மெஷர்மெண்ட் எப்படி ரெடி பண்றது? இந்த கோவிலுடைய மெஷர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், பக்கத்துல இருக்க கோவிலுடைய மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் அந்த காலத்துல கிடையாது. இந்த கோவில் கட்டும் போது என்னுடைய கையை வச்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல், பக்கத்துல இன்னொருத்தர் கோவில் கட்டும் பொழுது அவருடைய அளவை கையை வச்சுட்டு வேற மாதிரி அளவு மாறுபடும். இப்படி எல்லாம் மானோபகரண விதி, பதவிநியாசம், கிடைச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து எப்படி பிரிக்கணும், பாகு எப்படி பங்கீடு செய்ய வேண்டும். ஒரு கோவில் வந்து ஒரு 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 கிரவுண்டு கிடைச்சிருக்கு, அந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து மையம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 கிரவுண்டு கிடைச்சிருக்கு, அங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பதவிநியாசம், சூத்திர நிர்மாணம். அடுத்து இதை கண்டுபிடிப்பதற்கு அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, நூல், அந்த நூல்ல அரிசி மாவை தோச்சி 2 பேர் 2 பக்கம் நின்றுட்டு அந்த நூலை மேல இழுத்து அடிச்ச உடனே நேர நீட்டு கோடு விடும். அந்த கோடை மையமாக வச்சுட்டு இது வந்து சூத்திர நிர்மாணம்னு பேரு. இது போன்ற பல சூத்திரங்கள், அதாவது லம்ப சூத்திரம் என்று ஒரு 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 விக்கிரகமானது நேராக இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு சூத்திரம் உண்டு. அதெல்லாம் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், வாஸ்து தேவ பலி விதி, கிராமாதி லட்சண விதி, ஒரு கிராமத்துல யார் யாருக்கு கோவில் எந்த இடத்துல அமைக்கப்பட வேண்டும், சிவாலயம் எங்க இருக்க வேண்டும், விஷ்ணு ஆலயம் எங்க இருக்க வேண்டும், கிராம தேவதை எங்க இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, எல்லா ஊர்களையும் பார்த்தா கிராம தேவதை எங்க இருக்கும், கிராமத்தினுடைய வடக்கு திசையில வந்து அநேகமாக வடக்கு திசையோ அல்லது வடகிழக்கு மூலையிலேயோ வடக்க பார்த்து இருக்கும் கிராம தேவதை. உக்கிரமான தேவதையை கிராமத்தை பார்க்க கூடாதுன்னு வடக்க பார்த்து இருப்பா. இது எல்லா ஊர்களையும் ஒரே மாதிரி இருக்க எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு தமிழக அரசு ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை எல்லாரும் கடைபிடிக்கிறான்னு அடிச்சு சொல்ல முடியுமா? அல்லது பாரதத்தினுடைய பிரதானமான ஒரு கேந்திரத்துல இருக்கவா சட்டம் போட்டா யாரும் கேட்க மாட்டேன்றா. ஆனா பாருங்க, ஆகம சட்டத்தை எல்லாரும் மதிச்சிருக்கா. விஸ்தார ஆயாம லட்சண விதி, ஒரு ஆலயம் எவ்வளவு அகலம் இருக்கலாம், எவ்வளவு நீளம் இருக்கலாம், ஆயாதி லட்சண விதி. அதே போல் நட்சத்திர சக்கரம், தண்டிகா, வீச்சி, துவார, கிராமாதி தேவதா, இது போல் த்விஜசங்கியா, கிராமாதி விநியாசம், இப்படி கர்ப்ப விநியாசம். ஒரு ஆலயத்தில் வந்து கர்ப்பம்னு ஒண்ணு சொல்லுவா. ஒரு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கர்ப்பஸ்தாபனம், பேலாஸ்தாபனம்னு பெட்டி பண்ணி அந்த பெட்டியில நிறைய வஸ்துக்கள்லாம் வச்சு அதை பூமியில புதைச்சிருவா. பூமின்றது ஒரு பெண் மாதிரி, ஒரு பெண்ணுக்கு எப்படி கர்ப்பம் முக்கியமோ அதே மாதிரி பூமிக்கு கர்ப்பம் முக்கியம் என்ற காரணத்தினால அந்த பெட்டியில நிறைய சிறந்த வஸ்துக்கள்லாம் வச்சு அந்த இடத்தில் ஜீவன் இருக்க வேண்டும் நினைச்சு கர்ப்பஸ்தாபனம்னு ஒண்ணு பண்ணுவா. அதே மாதிரி பாலஸ்தாபனம். இது போன்று கட்டுமானத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25க்கு மேல வந்து உங்களுக்கு பட்டலங்கள் ஆகமத்துல அமைஞ்சிருக்கு. எதுக்கு சொல்றோம்னா, ஆகமங்கள்னு சொன்னாலே ஏதோ பூஜை பண்றதுக்காக, ஒரு அர்ச்சகரை உள்ளுக்குள்ள போய் ஏதோ பூவை போட்டு வர்றதுக்காக, ஏதோ மணி அடிக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் மட்டுமல்ல. அந்த கோவிலை எவ்வாறு கட்ட வேண்டும், அளவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், சிற்பங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த கோவிலுக்கு வண்ணம், கலர் எப்படி அடிக்க, என்னென்ன கலர் எதுக்கு. ஒரு ரிஷபம்னு எடுத்துட்டா ரிஷபத்துடைய கண்ணு என்ன கலர்ல இருக்கணும், அதனுடைய வால் என்ன கலர்ல இருக்கணும், அதனுடைய குரங்கள், அதனுடைய குழம்பு எல்லாம் என்ன கலர்ல இருக்கணும், அந்த தொங்கு சதை என்ன கலர்ல இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் சைவாகமங்கள் வந்து விலாவாரியா சொல்லியிருக்கிற மாதிரி எங்கேயுமே காணோம். அப்படி வந்து அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இதெல்லாம் யார் அருளியவைன்னு கேட்டனா சிவபெருமான் அருளியவை அப்படின்னு சொல்றா. இந்த ஆகமங்கள் நான் முன்பு குறிப்பிட்டது போல வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆகமங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஆகமங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய சமயம், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத சமயம். இதுல நாம் தமிழ்நாட்டில் இன்று பார்க்கக்கூடிய ஆலயங்களும் சரி, அதற்கு மூலமாக பிரமாணமாக சான்றாக திகழக்கூடிய ஆகமங்களும் சரி, இவைகளெல்லாம் வைதிக ஆகமங்கள். ஆனால் இது மட்டும்தான் இருக்கிறதா, இது மட்டும்தான் இருந்துதானா? அப்படி இல்லை. இதை தவிர நிறைய மதங்களை, சைவ மதத்தையே குறிப்பிடுகிறார். காபாலிக மதம்னு கையில கபாலம் ஏந்தி, கபாலம் மனிதனுடைய மண்டை ஓட்டை கையில் ஏந்தி அதிலேயே சாப்பிடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை கொண்டவர்கள் காபாலிக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள்.
அவர்களுக்கு என்று ஒரு சமயம், அவர்களுக்கு என்று ஒரு நூல்கள் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வேதத்திற்கு விரோதமானவை. காலாமுக சைவர்கள் என்று முகத்தில் கருப்பா கரி பூசி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சில சைவர்கள் காலாமுக சைவர்கள். அதேபோல் பாசுபத சைவம் என்று இவர்கள் எல்லாரும் கூட தமிழ்நாட்டிலேயும் பாரத தேசத்திலேயும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆகமங்கள்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆகமங்கள்லாம் என்ன அப்படின்னா வைதிக ஆகமங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பிரமாணமாக சான்றாக திகழக்கூடிய ஆகமங்கள் சைவ ஆகமங்கள். இதற்கு சித்தாந்த சைவாகமங்கள்னு பேரு. இந்த ஆகமங்கள் வேதத்தை ஒட்டி நடக்கக்கூடிய ஆகமங்கள், வேதத்திற்கு விரோதமானவை அல்ல. வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை சில இடங்களிலேயே மறுபடியும் மறுமொழியக்கூடிய ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் யார் உபதேசம் செய்தார் என்று கேட்டால் பரமேஸ்வரன். இதுல நாம பார்க்கும் பொழுது ஒன்னோடு ஒண்ணு சண்டைன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. சைவர்களை கண்டா வைஷ்ணவர்களுக்கு சண்டை, வைஷ்ணவர்கள் கண்டா அதுல வைஷ்ணவ ஆகமத்துல நாம பலவிதம் பார்க்கிறோம். பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம்னு பிரதானமாக ரெண்டு. ஏதோ இவர்களுக்கெல்லாம் சண்டை, அந்த பார்வை கிடையாது, தப்பு அது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுபோல் அவரவர்கள் சம்பிரதாயத்தில் அவரவர்கள் அந்தந்த தெய்வத்திற்கு அந்தந்த முறைமைக்கு பிராதானியம், முக்கியத்துவம். அப்படி பார்க்கும் பொழுது சைவத்தில் சிவபெருமான் மட்டும்தான். சைவம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்த சைவ ஆகமங்கள்ல பார்த்தீங்கன்னா 3 தான் பிரதானம். முப்பொருள் உண்மை, இந்த 3 தான் பிரதானம், 3ம் உண்மையானவைன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம். சைவாகமேஷு முக்கியம் பதி பசு பாஷாஹா இதி கிரமாத்து திருதயம். இந்த 3 பத்தினா இறைவன், தலைவர். தலைவர் யாரு? எத்தனை பேர் தலைவர் இருக்கா? தலைவர்னா ஒரு தலைவர் தான். அவர் யார்? சிவபெருமான் தான் தலைவர். அவரை விட்டு வேற யாருமே தலைவர் கிடையாது அப்படின்றது இந்த சைவ ஆகமங்களுடைய மைய கோட்பாடு. அடுத்து பாக்கி உயிர்கள்லாம் இருக்கா? உண்மையானதா பொய்யானதானா? உயிர்கள்லாம் நிச்சயமாக இருக்கு. நாமெல்லாம் உயிர்கள், உயிர் வகை. இந்த உயிர்லாம் நிச்சயமானவை, இவைகள்லாம் போலியானவை கிடையாது. தோற்ற மயக்கம்னு பாரதியார் குறிப்பிடுவார். அந்த சம்பிரதாயம் இது கிடையாது. உயிர்கள் எல்லாம் உண்மையானவை என்று சொல்லக்கூடியது. உயிர்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இருக்கா? 1,00,000 உயிர்கள் இருக்கு, 1 கோடி உயிர்கள் இருக்குன்னு எண்ணிக்கை உண்டானா? எண்ணிக்கையே கிடையாது. எண்ணிக்கையற்ற உயிர்கள் இருக்கின்றன. சிவன் பரமேஸ்வரனுடைய பத்தியினுடைய வேலை என்னன்னா இந்த உயிர்கள்லாம் நல்ல கதியை அடையணும் அப்படின்றது அவரது விருப்பம். அதுல நீங்க பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒரு அமர்வுல பாத்தீங்க. அந்த பிலாசபியே கூட பலவிதம் இருக்கு. இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம்னு பாத்தீங்க, நிறைய ஏகப்பட்ட தத்துவ கோட்பாடுகள் இருக்கு. இங்க என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறார்? அவருக்கு நிகரானவைதான் இந்த எல்லா உயிர்களும். நாம் அனைவரும், நீங்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா இந்த சைவ ஆகமங்கள், சித்தாந்த சைவ ஆகமங்கள் சொல்றது. சிவபெருமானுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அதாவது அவர் வேற, நீங்க வேற. ஆனா அவருக்கு நிகரான யோக்கியத்தை, தன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. அப்ப அடுத்த கேள்வி, அப்படின்னா அவர் மட்டும் எல்லாமே பண்றார், படைக்கிறார், எல்லாம் பண்றார். என்னால படைக்க முடியலையே, எனக்கு அந்த ஆற்றல் இல்லையே, பேச முடியல, சிந்திக்க முடியல, பண்ண முடியல, என்ன பண்றதுன்னார். அப்ப உன்னுடைய ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். உயிர்களுடைய, மனிதனுடைய ஆற்றல், மனிதன் மட்டும் இல்ல, விலங்குகள், மனிதன் எல்லாமே ஒண்ணுதான். சைவ சித்தாந்தத்துல எல்லாத்தையுமே உயிர்கள்னு தான் பேரு. அந்தந்த உயிர்களுடைய ஆற்றல் மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளிப்படும். அதற்காக இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார், இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார். இந்த உலகமும் நித்தியமானதுதான். சைவத்தில் உலகமும் நித்தியமானதுதான். பதியும் ஒரே ஒரு பதி பரமேஸ்வரன் நித்தியமானவர். பசுக்கள், ஆன்மாக்கள், உயிர்கள், ஜீவர்கள்
அநேகம் இருக்கின்றன, அவையும் நித்தியமானவைதான். இவர்கள் இருவருக்கும் தன்மை ஒன்று. சிவபெருமான் தனக்கு நிகராக இந்த உயிர்களை ஆக்குவதற்காக என்ன பண்றார்னா, பாசம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்துல சுருக்கமா இருக்கு, சின்னதா இருக்கு, அதை விரிவுபடுத்துறார். பிரபஞ்சம்னா விரிவுன்னு பேரு. அந்த உலகத்தை விரிவாக்கி இந்த உயிர்களை இந்த உலகத்துல விளையாடும்படி பண்றார். விளையாடுனா வாழும்படி பண்றார். வாழ்ந்து 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 வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு, சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சு, கடைசியில என்ன பண்ணார், தன்னுடைய நிலையை அறிகிறான். அந்த நேரத்தில் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இவனுடைய எல்லா கட்டுகளும், அந்த மறைந்திருக்கக்கூடிய கட்டுகள்லாம் நீங்கி அவனுடைய உண்மையான தன்மையானது வெளிப்படுகிறது. இது யாருடைய வேலைன்னா பரமேஸ்வரன் வேலை. அப்ப பரமேஸ்வரன் சிவபெருமான் தனக்கு நிகரான ஆற்றலை உடைய இந்த அனைத்து உயிர்கள், அந்த உயிர்கள் அந்த ஆற்றல் மறைந்திருக்கின்றன, அவை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தை சிருஷ்டி செய்து அங்கு இந்த உயிரை சேர்த்து உலகங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி அனுகிரகம் செய்கிறார். பிறகு உலகத்தை அனுபவித்த பிறகு அவருடைய அனுகிரகத்தினால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நிகரான நிலையை அடைகிறார். லயஹா தத்துல்ய யோக்கியதா, இதுதான் சைவாகமத்துடைய பரம சித்தாந்தம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ணணும், பிறந்துட்டனே அப்படின்னா, சைவத்துல பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் உன்னுடைய வேலை. உன் வேலை என்ன பண்ணும், பெருமானுக்கு தொண்டு பண்ணிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் உன்னுடைய வேலை கிடையாது. தொண்டு எங்க பண்றது, 2 இடத்துல தொண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆகமங்கள் சொல்லிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோவில்கள்ல முடிந்த அளவுக்கு என்னென்ன தொண்டு பண்ண முடியுமோ பண்ணு. அவர்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல் மாலை கட்டி போடலாம், கோவில பெருக்கலாம், கோவிலுக்கு தேவையான ஏதாவது பணம் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணு. இது ஒரு தொண்டு. பூஜை செய்ய முடியும்னா கோவில்ல பூஜை செய்யக்கூடிய பரம்பரையை சார்ந்தவனாக இருந்தால் அங்கே சென்று பூஜை செய்ய வேண்டும். இதெல்லாம் முதல் வகை. இன்னொன்னு என்னன்னா, நீ தனது வீட்டிலேயே சைவாகம முறைப்படி தீட்சை வாங்கி கொண்டு வீட்டிலேயே பூஜை செய்வது. இந்த வீட்டிலே பூஜை செய்வது என்பது ஆத்மார்த்தம் என்ற பெயர். ஆலயத்தில் பூஜை செய்வது என்பது பரார்த்தம் என்ற பெயர். இந்த 2 காரியங்களை செய்து பெருமான் நமது தலைவர், நாம் அவருக்கு தொண்டர், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று பெருமானுக்கு பணி செய்வது மட்டும்தான் நமது கடமை. அப்படி செய்து பணி செய்து கொண்டே இருந்தால் அவரவர் வாழ்க்கையை பார்க்கணும். உங்களை வாழாதீங்கோ, நீங்க நாளைக்கு போய் பெரிய இன்ஜினியரா மாறாதீங்க, அதெல்லாம் சொல்லல. உன்னுடைய பணியை செய்து கொண்டே அதற்கு விரோதம் இல்லாமல் இந்த சைவ காரியங்கள், சைவ தர்மங்கள்னு பேரு, இந்த சைவ தர்மங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த ஆகமங்கள். இதெல்லாம் நாம பண்ணணும். இப்ப சைவாகமங்கள்ல இந்த 3 பதி பசு பாசங்கள்ன்றது முக்கியம். அப்ப இந்த பசுவானது பாசத்திலிருந்து விடுபெற்ற பின்பு பதியை சென்று அடைகிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். அதற்காக நமக்கு இந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஆகமங்கள். ஆகமம்ன்ற வார்த்தைக்கு ஆகம 3 வார்த்தை, 3 சொல் ஒன்று சேர்ந்து, 3 எழுத்து ஒன்று சேர்ந்து ஆகமம்ன்ற வார்த்தை வந்தது. ஆனா ஆகதம், வந்தது, சிவபெருமானிடத்திலிருந்து வந்தது, சிவபெருமானிடத்திலிருந்து அறிந்து கொள்ளப்பட்டது. கதம், யார், கதம்ன்ற வார்த்தைக்கு சென்றடைந்தது. யாருக்கு இந்த ஆகமங்கள்லாம் சென்றடைனா, பார்வதி தேவியின் பொருட்டு அவர் உபதேசம் செய்தார், பார்வதி தேவியால் அறிந்து கொள்ளப்பட்டது. மதம், யார் இதெல்லாம் ஒத்துண்டா, அவர் உபதேசம் பண்ணார், இந்த அம்மா கேட்டுண்டா, யாருக்கு இது கொள்கைன்னு கேட்டா, சைவ சம்பிரதாயத்தை மதம் சிவபக்தானாம், அவர்களுக்கு இது ஏற்புடையது. ஆகம ஆகம என்ற சொல்லானது ஏற்பட்டது. இந்த ஆகமமானது சிவபெருமான் உபதேசம் செய்வார். அவர் என்ன பண்ணார்னா, அவரவர்களுக்கு கேட்டார் தகுந்தார் போல 28 தடவை உபதேசம் பண்ணாராம். 28 தடவை உபதேசம் பண்ணதுனால 28 ஆகமங்கள். காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், இதெல்லாம் எப்படி வேதங்களுக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் பெயர்களை நீங்கள் கேட்டீர்களோ, அதே மாதிரி இந்த 28 ஆகமங்களுக்கு காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், தீப்தம், சூக்ஷ்மம், சஹஸ்திரம், அம்சுமாம், சுப்ரபேதம், விஜயம், விஸ்வாசம், சுவாயம்புவம், அனலம் என்று 28 ஆகமங்கள்.
28 ஆகமங்கள் தனித்தனியான நபர்களுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி அந்த நபர்களுடைய சாமர்த்தியம், பக்குவம், அவர்கள் வாங்கக்கூடிய திறனுக்கு தகுந்தார் போல சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணி ஒரே விஷயத்தை சொல்லி தந்தார். என்ன சொல்லி தந்தார்? அதுல 4 அவர் சொல்லி தந்த விஷயத்தை 4ஆ பிரிச்சார். ஒரு விஷயமானது பூஜை செய்வது அப்படின்றது ஒரு விஷயம், அது பிரதானம். அதற்கு இந்த விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடியதுக்கு கிரியாபாதம்னு பேர். அடுத்து அந்த பூஜைக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப உலகம்னா என்ன, இப்ப நீங்க தர்சனம்னு பாத்தீங்க இல்லையா, பிலாசபின்னு பாத்தீங்க இல்லையா, அது மாதிரி உலகம் தொடர்பான தத்துவ விஷயங்களை எல்லாம் நமக்கு பரமேஸ்வரன் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஞானபாதகான்னு பேரு. இத செய்யக்கூடிய இந்த அர்ச்சகர் மனிதர் இருக்கா இல்லையா, அவர் உடம்பு நன்னா இருக்கணும். அவர் உடம்பு நன்னா இருந்தாதான் இந்த சைவ தர்மங்கள் சிவ பூஜை எல்லாம் செய்ய முடியுன்றதுக்காக யோக பாதகன்ற ஒரு பகுதியில என்ன பண்றார், யோகாபியாசம். நீங்க பாதஞ்சல யோகம், ஹட யோகம்லாம், ரோக யோகம்லாம் பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி சைவத்திலும் தனிய யோகங்கள் சொல்றதுக்கு, அதுக்கு யோக பாதகான்னு பேரு. அடுத்து தொண்டு எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு தொண்டு பற்றிய விஷயங்கள், தான் எவ்வாறு சமய விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் இதை சொல்லக்கூடிய பகுதிக்கு சரியாபாதகான்னு பேரு. இப்படி 4 பகுதி, ஒரு ஆகமத்திலேயும் 4 பகுதிகள் இருக்கின்றன. அதில் நமக்கு தத்துவம் தொடர்பான விஷயத்தை சொல்லக்கூடியது ஞானபாதம். தீட்சை செய்து கொள்ள வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், இதையெல்லாம் சொல்லக்கூடியது கிரியாபாதம். யோகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோகாவை பற்றி சொல்லக்கூடிய பகுதி யோகபாதம். எவ்வாறு தொண்டாற்ற வேண்டும் என்று ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதி சரியாபாதம். இந்த 4 பகுதிகள் ஆகம விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எனவே நாம் அனைவரும் ஆகம விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த முறைப்படி நாம் பூஜை செய்வதற்கு, அனைத்தையும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் ஒரே ஒரு பாடல்ல மிக அருமையாக சொல்லி இருக்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள்ன்ற ஒரு பெரியவர். அதை நான் உங்களுக்கு படிச்சு இதை முடிச்சுக்கிறேன். இதை அண்டப்பரப்பு எங்கும் அண்டி படர்ந்த பேர். அண்டப்பரப்பு சைவம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நன்றாக வாழ வேண்டும். இதுதான் சைவ ஆகமங்களுடைய சித்தாந்த சைவத்துடைய குறிக்கோள். அண்டப்பரப்பு எங்கும் அண்டி படர்ந்த பேர். எப்படி வாழணும்னா ஆனந்தமாக வாழணும், ஆனந்த வெள்ளம் வாழ. வேற என்ன பண்ணணும்? சுகமா இருக்கலாமா? போதுமா? சைவாகமங்கள்ல சொல்ல விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாமான்னார். இல்லப்பா, 4 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அருட்சரியை, கிரியை, சிவயோகமுடு ஞானம் எனும் அதிக சிவதர்மம் வாழ. சிவதர்மம், சைவ தர்மங்கள், வைஷ்ணவ தர்மங்கள்லாம் நீங்க கேட்க போறீங்க. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல சாக்தம் அம்பாள் சாக்தாகம பிரகாரம் இருக்கா. அதுல சைவாகமத்துல முக்கியமானது பூஜை செய்வதுதான். பூஜை செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் ஆசைப்பட்டாராம். எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலன்னும் பொழுது காஞ்சிபுரத்துல போய் முதல்ல அம்பாளை பூஜை பண்ண சொன்னாராம் சுவாமி. அதனால எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு திருக்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த காஞ்சிபுரம். அப்படி ஆகமத்தில் இருக்கக்கூடிய சரியை, கிரியை, சிவயோகம், யோகம்னா சிவயோகம், இது ஞானம், அதிக சிவதர்மம் வாழ, கண்டவர்க்கு இனிய சோமேசர் வாழ, நின்ற கருணை வாழ, காசினி ஒருங்கு சிவபக்தி. அதுல 3 பக்தி பிரதானம். சைவர்கள் என்ன பண்ணோம்னா சிவபக்தி, சிவபெருமானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும். குரு பக்தி, அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கக்கூடிய குருவினிடத்தில் பக்தி செய்ய வேண்டும். ஜங்கம பக்தி, சிவன் அடியார்கள் அனைவரையும் போற்றி அவர்களை வணங்க வேண்டும் என்று 3 பக்தியானது பிரதானமானது. காசினி ஒருங்கு சிவபக்தி, குரு பக்தி, ஜங்கம பக்தி செய்து வாழ. அடுத்து என்ன பண்ணணும்? சரியாபாதம்னு சொன்ன இல்லையா, சைவர்கள்னு சொன்னா வெண் திருப்பூதி, வெள்ள வளர்ந்து இருக்கக்கூடிய விபூதி அணிய வேண்டும். உயர் அக்கமணி வாழ, ருத்ராட்சமணியை தரிக்க வேண்டும். இப்படி வெண் திருப்பூதி அக்கமணி வாழ, மெய் விளைவுக்கும் அஞ்செழுத்து வாழ. அஞ்செழுத்து பஞ்சாட்சரம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். திருநீறு அணிய வேண்டும், உருத்திராக்கம் அணிய வேண்டும், பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். இதெல்லாம் சைவர்களுக்கு பிரதானமானவை. வேத நெறி, சைவ நெறி வாழ. வேதத்தை எல்லாம் திட்டக்கூடாது.
வேதத்தை நிந்திக்கக்கூடிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறு சம்பிரதாயத்தை. ஆனால் நாம் வேதத்தை நிந்தனை செய்யக்கூடாது. வேத நெறியும் வேண்டும், சைவ நெறியும் வேண்டும். வாழ குழந்தை நகர் மென்மேற் செழித்து வாழ புண்டரனுதல் தொண்டர் குழாம் வாழ நீ பொன்னூசல் ஆடி அருளே பூரணமதி கருள் புரிந்த கமலாகரி பொன்னூசல் ஆடி அருளேன்னு அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்ன்ற ஒரு நூல்ல மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கார். இதுதான் சைவாகமத்தினுடைய சாரமான விஷயங்கள். இப்படிப்பட்ட சைவாகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கின்றன. ஒரு ஆகமத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்களை 28 விதமான நபர்களுக்கு அவர் சொன்னார். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த 28 ஆகமங்களை முதல் 10 ஆகமங்கள் வேற ஒரு கேட்டகரியை சார்ந்தவை. பிறகு இருக்கக்கூடிய 18 வேறு. என்ன விதத்தில் என்றால், பரமேஸ்வரன் முதல் 10 ஆகமங்களை தலா 3 நபர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்ப ஒரு 10 × 3 சொன்னா முதல் 10 ஆகமங்களை கேட்டவர்கள் 30 நபர்கள் கேட்கிறார்கள். அடுத்து இருக்கக்கூடிய 18 ஆகமங்களை ஒரு ஆகமத்தையும் 2 நபர்களுக்கு சொல்கிறார்கள். அப்பொழுது 18 × 2 36. அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஆகமங்களை கேட்ட நபர்கள் 36. முதலில் இருக்கக்கூடிய 10 ஆகமங்களை கேட்ட நபர்கள் 30. 30 6 66. 30 36 66. அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும் பொருள் கேட்டனர் என்று திருமூலர் சொல்கிறார். 66 நபர்கள் பெருமானிடத்திலிருந்து ஆகமங்களை கேட்ட நபர்கள். அவர்கள் பின்னாடி எழுதப்பட்ட உப ஆகமங்கள் இருக்கின்றன. அவைகள் மட்டும் 207 உபாகமங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள் உபாகமங்கள் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்து சில நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு பத்ததி நூல்கள், அதாவது மரபு சார்ந்த நூல்கள் என்று பெயர். 18 பத்ததிகள் இருக்கின்றன. சைவ ஆலயங்கள் எல்லாம் தமிழகத்தில் இவற்றை ஒட்டிதான் நடக்கின்றன. அந்த முதல் 10 ஆகமங்களை கேட்டா அந்த 30 நபர்களுக்கு சிவர்கள் என்று பெயர். பிரணவ சிவர், விகல சிவர் என்றால். எனவே அந்த முதல் 10 ஆகமங்களுக்கு சிவபேதம் என்று பெயர். பாக்கி இருக்கக்கூடிய 18 ஆகமங்கள் ருத்ர என்று சொல்லக்கூடிய சில 18 பேர் கேட்ட காரணத்தினால் 36 பேர் கேட்ட காரணத்தினால் 18 ஆகமங்களுக்கு ருத்ரபேதங்கள் என்று பெயர். இவ்வாறு சைவ ஆகமங்கள் வேதத்தை ஒட்டி வரக்கூடிய சம்பிரதாயத்தை சார்ந்தவை. பிரதானமாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. நமது கடன் சிவ பூஜை செய்வதுதான். பூரியந்தே சர்வ கர்மாணி. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிறப்பு, பெரியவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா நமக்கு கர்ம வினைதான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஜன்மாந்திரத்துல பண்ணிருக்கக்கூடிய வினையானது நமக்கு அழிய வேண்டும் அல்லது சமன் அடைய வேண்டும், பூரணமாக வேண்டும், நமக்கு அறிவு ஏற்பட வேண்டும். இந்த 2 ரொம்ப முக்கியமானது. கர்ம வினை சமன்பாட்டை அடைய வேண்டும், சமநிலையை அடைய வேண்டும், அறிவு ஏற்பட வேண்டும். இந்த 2மே வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா பூஜை. அந்த பூஜைன்னு சொல்லியிருக்கு. பூ என்றால் பூரணம், ஜா என்றால் உண்டாகுதல். பூ என்றால் கர்ம வினைகள் எல்லாம் பூரணமாகின்றன, ஜா என்றால் ஞானமானது உண்டாகிறது. பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞானம் ஆத்மனி பூரணாத்து ஜாயத்தே யஸ்மாத்து பூஜா சப்தா இஹ உச்சியதே என்று ஆகமங்களில் பிரதானமானவை பூஜைதான், உபாசனைதான். அந்த உபாசனை தன்னிஷ்டப்படி செய்யக்கூடிய உபாசனை கிடையாது. கண்ணப்பர் பண்ணார். கண்ணப்பர் உயர்ந்த பக்தி. அது ராக பக்தி என்று சொல்வார்கள். இது உபாசனா மார்க்கம். விதிமுறைப்படி பூஜை செய்ய வேண்டும். அதை நாம் செய்து சைவாகமங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல நிலையை அனைவரும் அடைவோமாக. இந்த ரீதியில் நாம் நமது இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் பிறரால் நாம் வஞ்சிக்கப்படாமல் நம் வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும். அதற்காக இந்த கருத்தரங்கமானது மிக மிக ஒரு பொருத்தமானது, தேவையானது. இதனை ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பினை என்னையும் பேசும்படி பணித்த நமது மடத்தினுடைய
பூஜ்ய சுவாமிகள் அவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் TS சிவசைலம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும், அதே போல் தமிழ் துறையினுடைய தலைவராக திகழக்கூடிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை காலம் இதனை கேட்ட அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நம பார்வதி பதகே, ஹர ஹர மகாதேவ. 28 முறை சிவபெருமான் உபதேசித்தார் ஆகமங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்பதையும், அதை எப்படி பிரிவாக பிரித்தார் என்பதையும், 4 பாதங்களையும் எப்படி சொன்னார் என்பதையும் மிகவும் அற்புதமாக விளக்கி அருளினார். அதற்கு முன்பாக ஆகமம் எவ்வாறு பிராமான்யமாகும், ஆகமங்கள் எல்லாம் பிரமாணமற்றது என்று சொல்லக்கூடிய, ஆதாரமற்றது என்று சொல்லக்கூடிய வசனங்களை துரீகரணம் செய்து அதை நிராகரித்து, ஆகமங்கள் அனைத்தும் வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், சைவாகமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தையே அனுசரித்து வருகிறது என்பதையும், நம்முடைய தர்மத்திற்கு ஏற்றவாறு வேதங்கள் புராணங்கள் இது அனைத்துமே நம்முடைய ஆகமங்களையும் நம்முடைய தர்மமே காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதையும் மிகவும் எளிமையாக நமக்காக புரியும்படி உபதேசித்தார். அவருக்கு கிருத்தஜதாபூர்வக தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு முக்கியமான விஷயமாக, தொண்டு செய்வது மட்டுமே நமக்கு உயர்ந்த நிலையை தரும் என்கிற அற்புதமான வசனத்தை நமக்கு எடுத்துரைத்தார். ஆகமம் சொல்வதாக கைங்கரியமேவ புருஷார்த்தம் என்பதாக, நாம் செய்யும் கைங்கரியமே தான் நமக்கு புருஷார்த்தமாக விளங்குகிறது. ஆகையால் அனைவரும் இதனால் பர்யந்தம் செய்த தொண்டுகள் இருந்தாலும், இன்று ஏற்பட்ட ஞானத்துடன் செய்யக்கூடிய தொண்டாக இன்று முதல், இத்தருணம் முதல் இதை கேட்டருடைய அனைவரும் தொண்டு செய்ய வேண்டும். அதுவும் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று 3 நபர்களை சொன்னார். அதை தியானித்து அனுசரித்து இன்று முதல் ஆரம்பித்து நம் வாழ்க்கையின் அந்திம பர்யந்தம் வரை நாம் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும்படி நம்முடைய உபன்யாசம் செய்தருடைய எஸ் பிரம்மஸ்ரீ அருணசுந்தரம் சிவாச்சாரிய சுவாமி அவரை அனுகிரகிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். அவருக்கு தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் தன்யவாதா. இந்த சத்திரத்தை கேட்டருடைய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தன்யவாதங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தன்யவாதங்கள்.